எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சியை அழிவு பாதைக்கு தான் கொண்டு போயிருக்கார். இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று பொறுப்பிலிருந்தே விலகிக்கலாம். இல்லை, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் பதவி ஆசை, பதவி பேராசை, பதவி மோகம் என்பதை காட்டிலும் பதவி வெறி அவருக்கு அதிகமாக இருக்கிறது. திமுகவோடு இணைந்து கூட ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர் விரும்பினார் என்று கேள்விப்படுவதே நமக்கு உண்மையிலே ஏற்க முடியதா இல்லை. வடிவமைத்து சரியான திசைவெளியில் கொண்டு சென்றதில் திருமதி சசிகலா அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டுங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. ஃபீனிக்ஸ் பறவை போல அழைத்த இந்த அதிமுக நிச்சயமாக எழுந்து வரும். அதிமுகங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கட்சி, அது இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் எடப்பாடிங்கிற ஒற்றை நபர். அவருடைய சுயநலத்தால் தான் இந்த ஒரு அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. அப்படிங்கும்போது இப்போ நிர்வாகிகளும் அதை உணர்ந்துட்டாங்க. ரொம்ப காலமாகவே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஒன்றுபட்ட அதிமுகவால் தான் திமுகவை வீழ்த்தி ஆட்சி கட்டலாமல் நல்லாட்சி, அம்மாவுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சியை திரும்பவும் கொடுக்க முடியும்னு அந்த ஒரு காலகட்டத்தை நோக்கி இப்போ நிர்வாகிகள் வந்திருக்காங்க. ஆனால் இதை ஏற்றுக்கிற மனநிலையில பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரா? இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரப்போகுது சார்? இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றால் இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் இந்த பொறுப்பிலிருந்தே விலகிக்கலாம். பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தே அவர் ராஜினாமா செய்துட்டு போயிடலாம். ஒரு இயக்கம் மிகப்பெரிய, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 1972 கட்சி தொடங்குகிற போது பல்லாயிரக்கணக்கானோர் இந்த கட்சியினுடைய கட்சிக்காக போராடி அடிபட்டு மிதிபட்டு பல வழக்குகளை, பொய் வழக்குகளை சந்தித்து பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். பல உடைமைகளை, சொத்துக்களை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். அந்த இயக்கம் என்பது அடிக்கடி முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர் அண்ணன் காளிமுத்து சொல்லுவார், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை அப்படிம்பார். நிச்சயமாக அது இரத்த தடாகத்தில் பூத்த தாமரை தான். அவ்வளோ பெரிய ஒரு பேரியக்கம். புரட்சியர் எம்ஜிஆர் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து, சொத்துக்களை விற்று, சொத்துக்களை அடமானம் வைத்து இந்த கட்சியை காப்பாற்றினார். அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் அவர் கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த சுற்றுப்பயணத்தை வடிவமைத்ததில், அந்த சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தியதில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த பயண ஏற்பாட்டில் திரு செங்கோட்டையன் ஈடுபட்டாலும் கூட அதை வடிவமைத்து சரியான திசைவெளியில் கொண்டு சென்றதில் திருமதி சசிகலா அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டுங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த இயக்கத்தை புரட்சியர் எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்து சென்றதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கட்சியினுடைய தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து இந்த கட்சியை லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வந்த பெருமை அவருக்கு இருக்கிறது. இந்த இருவரும் தலைவர்களும் இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக ஆண்டாண்டு காலமாக பாடுபட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சியை அழிவு பாதைக்கு தான் கொண்டு போயிருக்கார். ஒரு விதமான அந்த செயல் திட்டமோ எதுவுமே கட்சி நலனுக்கானதாக இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே நிச்சயமாக நீங்கள் கோஷ்டியே இல்லாத ஒரு தலைமை என்று பார்த்தால் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தான். ஏன்னா அதை நம்பி தான் 2017 அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஆட்சியும் கட்சியும் உங்களால் தான் வழிநடத்த முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் போய் காலில் விழுந்து சொன்ன வேண்டுகோள் என்பது. அந்த சூழல் மீண்டும் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார், அது நடந்தால் அதிமுக ஒரு புத்துயிர் பெற்று வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கண்கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம். நேற்றைய செய்தியாளர் சந்திப்பிலையும் ஒரு விஷயத்த சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இடத்துல இருக்குது, இந்த தோல்விக்கான பழியை தனிநபர் எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் நாங்களும் தலைவர்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் அடுத்து என்ன பண்ணணும், சுய பரிசோதனை செய்யணுங்கிற ஒரு கருத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மறுக்கிறாருங்கிற பட்சத்தில் சாதாரண பொதுமக்களுக்கும் சரி, கட்சி தொண்டர்களுக்கும் எப்படி இவரை பொதுச் செயலாளராக இருக்கார் கட்சியில், ஸோ அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு கட்சி ரீதியாக நிர்வாகிகள் என்ன பண்ணணும்? பொதுக்குழு கூட்ட முடியுமா? இல்லை, நிச்சயமாக இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே ஆதரவு நிலைப்பாட்டில் திரு எஸ்.பி. வேலு, சி.வி. சண்முகம் இருக்காரு. மாவட்ட அளவிலே பலரோடு தொடர்பு கொண்டதை நான் கேள்விப்பட்டேன். இருக்கிற 82 மாவட்ட செயலாளர் 58-60 பேர்
இந்த வேலுமணி சண்முகம், சிவி சண்முகம் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இதை தாண்டி செயற்குழு, பொதுக்குழு எல்லோருடையுமே மண்டல வாரியாகவும் இருக்காங்க. பொதுக்குழுவை விரைவில் கூட்ட வேண்டும் என்று பொதுச்செயலாளர் கேட்டிருக்காங்க. கூட்ட வேண்டிய கட்டாயத்திற்கும் நிச்சயமா அவன் ஆட்படுவார்கள். அந்த வேலையும் நடக்கும். அதனால இப்போ இருக்கிற இந்த சூழல்ல கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதுகிற நிர்வாகிகள் பலரும், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒரு மறு சிந்தனைக்கு உட்பட்டு நிச்சயம் இவரை வெளியே அகற்றுவதற்கு, பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. என்னன்னா ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, பல பேர் அரசியல் விமர்சகர்கள் மற்றவர்கள் சொல்றது, இவர் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளையே திருத்தி 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர்கள் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்தில் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் மட்டுமே பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடணும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு அவர்கள் அடிப்படை விதிகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பொதுக்குழு கூட இவரை நீக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல. ஒரு பொதுச் செயலாளர் கட்சி விரோத செயலில் ஈடுபட்டு கட்சியை அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இன்னொரு திருத்தத்தை கொண்டு எளிதாக எடப்பாடி பழனிசாமியை நீக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நிலை உருவாவதற்கு முன்பாக அவரே விலகி கட்சி எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற அந்த பார்வைக்கு வந்தார்னா கட்சி நலன் அது பிரதானம் என்று கருதுவாரையானால் அதுதான் அவருக்கும் நல்லது, கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்று தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா கட்சியின் நலன் வரும்போது தனிநபர் முக்கியம் இல்லை. நிச்சயமாக 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 31 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி 7 முறை ஆட்சி நடத்தியது புரட்சியர் எம்ஜிஆர் அம்மா, செல்வி ஜெயலலிதா நடத்திய ஒரு மிகப்பெரிய பேரியக்கம். அந்த பேரியக்கத்தை அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்கு கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கடைசி தொண்டன் வரைக்கும் கிராம கிளை நிர்வாகிகளிலிருந்து அத்தனை பேருமே இதில் முன்னெடுப்பு எடுக்கணும். எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம்னா, இத்தனை தொடர் தோல்விகளுக்கு பிறகும் கூட நிர்வாகிகளாக இருப்பவர்கள் குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு தீர்மானங்களை போட்டு அனுப்பணும். அதுக்கான வேலைகள் நடக்கிறதா கேள்விப்படுறேன். அது எவ்வளோ விரைவாக நடக்கிறதோ அவ்வளவு ஒரு நல்ல திசையை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கும். நிச்சயமாக ஃபீனிக்ஸ் பறவை போல அனைத்து இந்த அதிமுக நிச்சயமாக எழுந்து வரும், ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அதற்கான முன்முயற்சியை மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் மற்ற முன்னோடிகளும் இணைந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை, கருத்து. கண்டிப்பாக சார். அந்த ஒரு சூழலை தான் இப்போ நம்ம நிற்கிறோம். ஏன்னா இப்போது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவை எதிர்த்து களமாடுவதற்காக உருவான ஒரு கட்சி. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம செய்திகளில் இப்போது ஒரு வதந்தியாக இருக்குமோ அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அதிகாரப்பூர்வமாக சம்மந்தப்பட்டவர்களே பொது வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக தயவோட ஆட்சி கட்டிலே அமரலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்திருக்கார் அப்படின்னா இது எதை குறிக்குது? இல்லை, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் பதவி ஆசை, பதவி பேராசை, பதவி மோகம் என்பதை காட்டிலும் பதவி வெறி அவருக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். திமுகவோடு இணைந்து கூட ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர் விரும்பினார் என்று கேள்விப்படுவதே நமக்கு உண்மையிலே ஏற்க முடியதாக இல்லை. நீங்கள் உதாரணத்திற்கு அந்த அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு நடத்தி ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறி திமுகவில் இணைந்த போது மிக கடுமையாக விமர்சித்தவர் எடப்பாடி பழனிசாமி. திமுக எதிரி, திமுக துரோகி, தலைவருக்கு அம்மாவுக்கு பல துரோகங்களை செய்த திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டாரெல்லாம் பேசுவார். இன்றைக்கி எந்த முகத்தோடு போய் திமுக ஆட்சியோட நான் முதலமைச்சராக போகிறேன், நீங்கள்லாம் ஆதரவு தெரிவிங்கன்னு சொன்னாங்கன்னாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் வதந்திகளாக இருக்குன்னா. ஆனால் கட்சியினுடைய மூத்த முன்னோடியான தம்பிதுரை சொல்கிறார், கொள்கை செயலாளர். அவர் மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி வரணும்னு தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஏங்க விஜய்னு ஒருத்தரை முதலமைச்சராக அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. பங்கான எதிர்கட்சியாக திமுகவை தேர்ந்தெடுத்துட்டு அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளினதுக்கு பிறகும் இந்த வார்த்தையை சொல்கிறார். மூத்த தலைவரான திரு செம்மலை சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் இல்லைங்க, அவர் தாங்க கிங்கு அப்படிங்கிறார். இது அண்ணன் மேலே கை வச்சு பாடுறா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் எனக்கு அந்த டைலாக் தான் நினைவுக்கு வருது. இன்னும் இத்தகைய மோசமான சூழ்நிலைக்கு கட்சியை கொண்டு சென்ற பிறகும் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் ஒரு சிலர் இருப்பது என்பது இருக்கக்கூடியது அல்ல என்பதுதான் என்னோட. அதே மாதிரி இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க. இப்போது திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்ததாகவும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சிவி சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல கூட திமுகவோட தயவில் அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோங்கிறத தவிர முதலமைச்சரானா அது எடப்பாடி பழனிசாமியாக நான் தான் இருக்கணுங்கிற ஒரு மனநிலையில் இருக்காருன்னா
அடுத்து இது கட்சியோட அழிவு காலம் அப்படின்னு தானே சொல்லி ஆகணும். இல்ல அவர் அதுதான் என்ன நான் மனநிலையில இருக்காரு? இல்ல தொடக்கத்திலிருந்து நம்ம அதுதான் சொல்றேன். கட்சி எக்கேடு கெட்டு போனால் என்ன? எனக்கு பதவி பொறுப்பு வேணும். காலமெல்லாம் நான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவே இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கிற போது வாய்ப்பை உருவாக்கி கூட முதலமைச்சர் பொறுப்பிலே அமர வேண்டும். அப்படிங்கிற அந்த பேராசை, பெரு வெறி என்பது அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது மூலமா நம்ம பார்க்கிறோம். திருமாவளவனை பொறுத்தளவுல ரொம்ப எச்சரிக்கையா தப்பிச்சுட்டாரு அப்படின்னு தான் போகும். ஏன்னா, எதிரெதிர் துருவமாக இருந்த திமுக, அதிமுக ஆதரவோடு போனா 3 மாசத்துலயோ, 6 மாசத்துலயோ அந்த ஆட்சி கவிழ்ந்ததுன்னா, திருமாவளவனுக்கு ஒரு பெரிய அவப்பெயரு, சிக்கல் ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எல்லாம் எப்படி வருகிறதுன்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட வகையில திமுக தரப்புலயும், அதிமுக தரப்புலயும் இருந்த நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள் ஒரு மிகப்பெரிய 75, 76 ஆண்டுகள் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம், 53, 54 ஆண்டுகளாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஒரு நடிகர் ஆட்சி அமர்வதா, முதலமைச்சர் பொறுப்பில் அமர்வதா, அவரை விடக்கூடாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையோட போனாங்க. மக்கள் ஜனநாயக ரீதியில் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு வெளியிலிருந்து கூட நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்க ஒதுங்கி இருங்க. ஆனால் இந்த முயற்சிகள் என்பதெல்லாம் திமுகவோடு இணைந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது, இல்லை திருமாவை 2 பேரும் சேர்ந்து முதலமைச்சராவது, இது எல்லாமே எள்ளி நகையாடக்கூடிய ஒரு வேடிக்கையான நிகழ்வாக தான் நம்ம பார்த்து கடந்து போகணும். நிச்சயமா சார். அதே மாதிரி இப்போ கட்சி வந்து பிளவுபட்டிருக்கக்கூடிய எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை மறுபடியும் ஒரு புத்துயிர் பெற்ற இயக்கமா வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஒரு கோரிக்கை வந்து நிற்கிறாங்க. இந்த சமயத்துல இந்த இந்த குரலை எழுப்பி இருக்கக்கூடிய பிரிவினர் வந்து தாவேக்க ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் என்னது? இல்லை இல்லை அதாவது கடந்த முறை 5 ஆண்டுகளும் எதிர்க்கட்சியாகவே இருந்துட்டோம். இந்த முறையும் எதிர்க்கட்சியாகவே அமர வேண்டிய சூழல் வந்துவிட்டது. அதுலேயும் பிரதான எதிர்க்கட்சிக்கு 2வது இடம் அவங்க பின்னாடி போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இனி அடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வருவதற்கான வல்லமை, வலிமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அவரை நம்பி நீ பயணிப்பது சரியில்லை. எனவே நாம் தவேகாவோடு இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவோம் என்கிற பார்வை ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அது தவறானது தான் என்னோட பார்வை. நான் குறிப்பிட்டது மாதிரி வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லலாம். நீங்கள் உள்ளே போய் 5 வருஷமும் அதில் இருந்துட்டீங்கன்னா, வெளியில் வந்து தவேகாவுக்கு எதிராக அம்மா ஆட்சியை கொண்டு வருவேன்னு உங்களால் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும்ல. கட்சி இன்னும் மோசமான நிலைமைக்கு போய் கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஆமாம் அதிருப்தி வந்துடும். எனவே அந்த நிலைப்பாட்டிலிருந்து நிச்சயமாக இவர்கள் மாற வேண்டும் என்பதுதான். மாறுவார்களா? பார்க்கலாம். கண்டிப்பாக சார். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நிறைய கருத்துக்களை எங்களோட நேரலையில் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.